அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜுல்ஃபி கிச்சன். நான் ஜுல்ஃபியா. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பருப்பு வடை போட போகிறேன். அதுக்கு நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சிட்டேன். 3 மணி நேரம் கழித்து அந்த கடலைப்பருப்பை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் 1/4 ஸ்பூன் சோடாப்பூ, தேவைக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரவிட்டு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா விரவிக்கிறேன். அதுக்குள்ளே அடுப்பில் நான் எண்ணெயை சூடு ஏற வச்சிட்டேன். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா பருப்பு வடையை நல்லா நச்சு பிசையாமல் மெதுவாக ஒரு உருண்டையை அப்படி லேசாக உருட்டி இந்த மாதிரி தான் பருப்பு வடைக்கு பண்ணணும். பண்ணிட்டு தான் அதை அப்படியே எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டுற வேண்டியதான். பருப்பு வடையை நான் போடும் போது எப்படி போடணும்னு தெரியாமல் நல்லா உருண்டை பிடிச்சி கையால் சும்மா நச்சு விட்டு நான் நச்சு பக்கடா மாதிரி போட்டேன். பருப்போட ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாட்ட கேட்டது, பருப்பு வடையை எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணணும்னு எனக்கு சொல்லி காட்டி தந்தாங்க. அதிலிருந்தே நான் பருப்பு வடையை இப்படி தான் போடுறேன். நிறைய தடவை போட்டுட்டேன். எல்லா தடவையுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் சொதப்புனதோடு சரி, அதுக்கப்புறம் எனக்கு பருப்பு வடை சொதப்புனதே இல்லை. இப்போ எல்லா பருப்பு வடையும் போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கப் டீ எடுத்துகிட்டு மொறுன்னு நல்லா சுட இருக்கிற பருப்பு வடையும் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.